ஸோ கீமா வந்து பண்ண போகிறேன். கீமா ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கீமா அப்படியே ரீமேக் பண்ணிடலாம், செம்மையாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். ஸோ ஏற்கனவே டொமேட்டோ இருக்குது. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா காரம் தந்தாப்பில் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும், ஒரு 10 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பெப்பர்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சேன், சாப்பிட்ற மாதிரி ஒரு வெங்காயம். பச்சை மிளகா ஒரு 3 சாப்பிட்ற மாதிரி போட்டுருங்க. ஒரு 5 பச்சை மிளகா போட்டுருக்கேன் சாப்பிட்ற மாதிரி. ஸோ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, உப்பு போட்டுறேன் இன்னும் சேர்த்து. எண்ணெய் ஊற்றல, எண்ணெய் ஊற்றாமல் செய்கிறேன். அது எண்ணெய் ஊற்றல. அன்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா இன்றைக்கி பீஃப் வந்து என்ன பண்ண போகிறேன், ரீமேக் பண்ண போகிறேன். ஸோ பீஃபை கொண்டு வந்திருக்கோம். ஓகே நண்பா. ஸோ அது ஏற்கனவே உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுருக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னும் 500 ரீச் ஆகிட்டேன், இன்னொரு 500 ரீச் ஆகணும். ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா. ஸோ இதோட சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு தேவையான அளவு போடுங்க. ஸோ பச்சை மிளகா போட்டுக்கிறேன், அப்படியே இன்னும் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் தண்ணி எவ்வளோ வருதுன்னு. ஸோ மஸ்டர்ட் ஆயில் போட்டுக்கிறேன், ஒரு 10 ml போட்டுங்க. ஸோ இதில் ஒரு 5 ml போட்டுக்கிறேன் மஸ்டர்ட் ஆயில். ஸோ சன்ஃப்ளவர் ஒரு 10 5 போட்டுக்கிறேன். சன்ஃப்ளவர் ஒரு 10 ml போட்டுங்க. இது ஒரு 10 ml ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர். இது பெப்பர் போட்டுக்கலாம். இன்னொரு பெப்பர் போடுங்க, ஒரு 2 கிராம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க. ஜீரோ ஒரு 2 கிராம் போட்டுக்கிறேன், 2-3 கிராம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலி பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வந்துச்சு. ஸோ அப்படியே ஜிஞ்சர் கலி பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் சும்மா ஒரு 3 கிராம் அதில் போட்டுக்கலாம். பேஸ்ட் போட்டுக்கலாம். மட்டன் பண்ணாதா அதை போட்டு நம்ம பண்ணிடலாம். தான் டேஸ்ட்டு ஏற்கனவே மசாலாலாம் போட்டிருக்கு. தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இப்போ இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 2 கிராம் போட்டுக்கிறேன். ரெண்டு மசாலா தான் போடுறேன், கறி பவுடர் எல்லாமே மிக்சிங்காக இருக்கும். ஒரு 5 கிராம் போட்டுங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுருக்கு. உருளைக்கிழங்கு, கேப்சிகமு, டொமேட்டோ எல்லாம் போட்டுருக்கு. தக்காளியே ஸோ அதெல்லாம் தக்காளி நான் ஆட் பண்ணல. ரொம்ப தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் இனிப்பு தன்மை.
ரன் பண்ணோம். இப்போ அப்படியே நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 5 to 10 ரெடி ஆகிடும். இந்த எண்ணெய் மேலே திறந்து வந்துச்சுன்னா ஓகே டன். ஸோ அப்படியே இந்த பச்சை மிளகா கார்னிஷ் மாதிரி அதை வச்சுக்கலாம். ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும், கிடப்புறக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் மிளகாத்தூள் போடல, அதனால் பச்சை மிளகா போட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ரெடி பண்ணிட்டேன். வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. நம்ம இதோட இது குப்பூஸு, இந்த சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். வேறு லெவலாக இருக்குது. ஸோ கீமா செம்மையாக வந்துருச்சு. அதுக்கு நம்ம ஊர் பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி நான் இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு இருந்தது. ஸோ செம்ம லெவலாக இருக்குன்பா. நல்லா காரங்கிரமாக நல்லா உருளைக்கிழங்குலாம் பாருங்கள், நல்லா வந்து சூப்பராகும். சூப்பர், வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.